ப்ரோ. நீங்க சூர்யா சாரா இல்ல அவரோட தம்பியா ப்ரோ? ஓ, யூத்தா மாறிட்டீங்களா? சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஆனா ப்ரோ, யூத்துங்கிறது தாடிலையா இருக்கு? தாடி எடுத்தா யூத்தா இல்லாமனா இந்த உலகத்துல பாதி பேர் தாடி இல்லாம தான் அலையணும். சார், தாடி எல்லாம் எடுத்து சின்ன பையனாட்டம் சூப்பரா இருக்கீங்க சார். சின்ன பையன் மாதிரியா இருக்காரு? நிஜமா? என்னடா நிஜமான்னு கேக்குற? இந்த வயசுல உனக்கும் கண்ணு போச்சா? நல்லா பாருடா, உனக்கு தம்பி மாதிரி இருக்கார் பாரு. ஆனா நீ ஓட்டுற எல்லாம் தலையெழுத்துடா. மயில பார்த்து காக்கா கிண்டல் பண்ண கதையா இருக்குடா. என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க? தாடிய சேவ் பண்ணிட்டா மாப்பிளை தூக்கலாம்னு யாராவது சொன்னாங்களா ப்ரோ? இல்ல ஏன் கேக்குறேன்னா, இன்னைக்கு நீங்க அந்த மாப்பிளை கல்ல தூக்க ட்ரை பண்ணத நான் பார்த்துட்டேன் ப்ரோ. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? என்ன உன்னை மாதிரி வாய்ஸ் அவடால் பார்த்தேன்னு நினைச்சியா? செஞ்சுட்டு சொல்றதுதான் ஏன் பழக்கம். அது தாடியை ஷேவ் பண்றதா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை கல்ல தூக்குறதா இருந்தாலும் சரி. ஓகே ப்ரோ, முதல்ல போய் அந்த கல்ல தூக்குங்க, அப்புறம் மாப்பிள்ளையார பத்தி எல்லாம் யோசிக்கலாம். டேக் கேர் யுவர் ஹெல்த் ப்ரோ. என்னடா அப்படி பாக்குற? டேய் சூர்யா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தனோ நீ அப்படியே இருக்கடா. என்ன சூர்யா இதெல்லாம்? வயசு வித்தியாசம் தான் சூப்பர்ஸா இருக்க பிரச்சனை. அதான் இறங்கி ஆடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அதுல ஜெயிக்கிற வரைக்கும் விட மாட்டேன். அதை நான் உன் கூடயே இருந்து பார்த்தவன். நீ கலக்கடா. நீ இப்படி இருக்கிறத அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சூப்பர் சூர்யா, எப்பயுமே இப்படியே இருற. என்ன திடீர்னு ஷேவ் எல்லாம் பண்ணிருக்காரு? என்னாச்சு சூர்யா சருக்கு? எதுக்கு தனியால இந்த கல்லை தூக்க ட்ரை பண்றாரு? சார், சார் நீங்க ஷேவ்ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். தேங்க்யூ. சார் கொஞ்சம் பெரிய இஷ்யூ தான். பட் சார், அந்த கல்லை தூக்க ட்ரை பண்ணீங்களே, என்ன விஷயம் சார்? நான் வேணா யாரையாச்சும் அரேஞ்ச் பண்ணி இந்த கல்லை இங்க இருந்து ரிமூவ் பண்ணிடுவா? நோ நோ, லீவ் தட் பார்ட். என்னவோ இஷ்யூன்னு சொன்னீங்க, அதை சொல்லு. எஸ் சார், 10 நாளைக்கு முன்னாடி 25,000 தேவநந்தினி சாரீஸ்க்கு ஆர்டர் வந்திருக்கு. அப்போ அனு ஆபீஸ்ல இல்லாததுனால அதை யாருமே ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்ப ஆர்டர் கொடுத்த பார்ட்டி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதோட அந்த பார்ட்டி இன்வெஸ்டர்ஸை கூப்பிட்டு இதை அப்டேட்டும் பண்ணிட்டாரு. இதனால நமக்கு 3 to 4 crores லாஸ் சார். இன்வெஸ்டர்ஸ்லாம் பயங்கர கோவமா இருக்காங்க சார். உங்களை பார்க்க இங்கே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வாங்க சார். ஹலோ சார், how are you? Fine. How are you? Fine sir. Fine sir. உட்காருங்க. No problem sir. Okay sir. சார், மீரா உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருப்பாங்க. 3 to 4 crores லாஸ் சார். நீங்கள் ஆஃபீஸில் இல்லைன்னா இப்படி தான் நடக்கும்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு தான் சொன்னோம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும்னு. ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த ஆர்டர் வந்தப்ப நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன். ஆனாலும் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ நான் ஆஃபீஸில் இருக்கேனா இல்லையாங்கிறது ஒரு மேட்டரே இல்லை. நாம நம்ம வேலையை ஒழுங்காக செய்கிறோமா இல்லையாங்கிறது தான் ப்ராப்ளம். மீரா, அனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? வரும்போது தான் சார் ஃபோனில் அப்டேட் பண்ண. She will come now. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். அனு, வாட் இஸ் திஸ்? உன்னால எவ்வளவு லாஸ் பாத்தியா? கேன் யூ இமேஜின் த லாஸ்? 3 to 4 crores.
நீ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தா இவ்ளோ லாஸ் வந்திருக்குமா அனு? பட் மேம் நான் 10 நாள் ஆபீஸ்க்கே வரலையே. தட்ஸ் த ப்ராப்ளம் அனு. ஒண்ணு ஆபீஸ்க்கு ஒழுங்கா வரணும், இல்ல அடுத்தவங்களுக்கு வழி விட்டுட்டாவது போகணும். ரெண்டும் செய்யலனா இப்படிதான் ஆகும். மீரா, மெல்ல பேசு. அனுவோட ஜாபை ஃபாலோ பண்ண சொல்லி உன்கிட்ட சொல்லியிருந்தேனே, மறந்துட்டியா? நீங்க சொன்னது ஜஸ்ட் 4 டேஸ் முன்னாடி தான் சார். இந்த ஆர்டர் வந்து 10 டேஸ் ஆச்சு. நோ டவுட் சார், இது அனுவோட ஃபால்ட் தான். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்னு ஏன் சார் வைக்கிறோம்? அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிய அவங்க எடுத்துக்கணும் தானே. இப்போ வந்து எனக்கு தெரியாதுன்னு லேம் எக்ஸ்கியூஸ் சொன்னா என்ன சார் அர்த்தம்? மீரா மேடம் சொல்றது கரெக்டு தானே சார்? அனு மேடம், நீங்க எல்லா ஜாபையும் கரெக்டா செய்வீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்களே இப்படி பண்ணலாமா? அதனால எவ்வளவு லாஸ் பாருங்க. லாஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் மேடம், இனிமே இந்த பார்ட்டி நமக்கு ஆர்டரே தரமாட்டாரு. நம்ம கிரெடிபிலிட்டிக்கு இது பெரிய அடி. சார் எனக்கு இந்த ஆர்டர் வந்ததே தெரியாது. சொன்னதே சொல்லாத அனு. தீனா அந்த ஆர்டரை லாக் என்ட்ரி போட்டிருக்கான். நீ என்ட்ரியை செக் பண்ணியா இல்லையா? ஆபீஸ்க்கு வந்தா தானே மேம் செக் பண்ண முடியும். சார் தான் ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லாத அனு. தப்பை ஏத்துக்கோ. அனு மேடம், நாங்களும் இது உங்க சைடுல இருந்து நடந்த தப்புன்னு தான் நினைக்கிறோம். இட்ஸ் ஓகே, நடந்தது நடந்தாச்சு. இனிமே என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது சார். லாஸ் இஸ் லாஸ். தட்ஸ் இட். 4 crores. வெயிட் மீரா. அனு, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. சார் இந்த பிரச்சனை என்னால தான் வந்ததுன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. பரவாயில்ல சார், நானே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன். ஹலோ. ஹாய் ஜெயின் சார். ஹாய் சார். சார் இவர் தான் Hello, சார் sir. ஆர்டர் கொடுத்தவரு. ஹாய். என்ன மீரா மேடம், என்ன ஞாபகம் இருக்கா? ஹலோ அனு மேடம், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார். என்ன மேடம், 10 நாள் முன்னாடி ஆர்டர் அனுப்பிட்டு உங்க போனுக்கு ட்ரை பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னே வந்தது. அது இருக்கட்டும் சார், ஏன் சார் ஆர்டர் கேன்சல் பண்ணீங்க? வேற என்ன பண்றது மேடம், உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப். மீரா மேடத்துக்கு ஃபோன் பண்றேன், அவங்க எடுக்கவே இல்லை. ஐ அம் ட்ரைடு அனு மேடம். வாட்? எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஒரு தடவை 2 தடவை இல்ல மேடம், 4 தடவை ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணி 10 நாளுக்கு மேல இருக்கும். ஓ சாரி, உங்க நேமை நான் சேவ் பண்ணல. ஏதோ ஸ்பாம் கால்னு நான் எடுக்காம விட்டுட்டேன். நாங்கெல்லாம் யாரு மேடம், எங்க பேரெல்லாம் நீங்க சேவ் பண்ணுவீங்களா? நீங்க கம்பெனியோட விபி, நாங்க ஸ்பாம். நடக்கட்டும் நடக்கட்டும். நோ நோ, நாட் லைக் தட் சார். இட்ஸ் ஓகே மேடம், லீவ். புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதான் என்னோட பெரிய கன்சர்ன். இப்ப எனக்கு நல்லாவே புரியுது மிஸ்டர் ஜெயந்த். எங்க சைடுல இருந்து நடந்த தப்புக்கு காம்பன்சேஷனா நாங்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரோம். ஒரு சேலைக்கு 400 rupees எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வித் ஒன் கண்டிஷன். மொத்த ஆர்டர் பணத்தையும் நீங்க இன்னைக்கே டெபாசிட் பண்ணிட்டு அதோட ரெசிப்ட நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். 2 நாள்ல ஆர்டர் டிஸ்பேட்ச். என்ன சொல்றீங்க? வாவ், கிரேட் மேடம். இன்னைக்கே பணத்தை டெபாசிட் பண்றேன். நீங்க உடனே ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுங்க. மேடம், இதுக்கு தான் அனு மேடம் வேணுங்கிறது. அனு மேடம், ப்ராப்ளம் சால்வ்டு. அப்ப நான் கிளம்புறேன். நான் உடனே போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். வரேன் சார். வரேன். See you, sir. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா மீரா? பட் ஒரு சேலைக்கு 400 rupees ஆஃபர் கொடுக்கறது ரொம்ப டூ மச் சார். மேடம், மொத்த ஆர்டரும் போயிருந்தா லாஸ் எவ்வளவு சொன்னீங்க? 3ல இருந்து 4 கோடி ரூபாய். இப்போ நம்ம ப்ராஃபிட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. நோ லாஸ். அது மட்டும் இல்ல மேடம், ஃபுல் பேமெண்ட்டும் இன்னைக்கே வருது. இதை விட பெரிய டீல் என்ன மேடம் வேணும்? வாவ், வெரி குட் மேம். ஒரு செகண்ட்ல முடிவெடுக்கிறது தான் உங்க ஸ்ட்ரென்த்தே. கலக்கிட்டீங்க.
பை சார். வாங்க சார். எங்க கிளம்பிட்டீங்க? பால் வாங்க போயிட்டு இருக்கேன் சார். நான் நீங்க வாங்கி இருங்க. கூட கொடுங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நான் வாங்கிட்டு கூடயே வரேன். கொடுங்க. வேலை முடிஞ்சதா? முடிஞ்ச மாதிரி தான். என்னத்த சொல்ல? என்ன சார் காலையிலேயே கூட எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க? பால் வாங்க போறேன். ஓ அப்படியா? சரி சரி சரி. என்னதான் சொல்லு, புஷ்பா சாமர்த்தியம் நமக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. அட புஷ்பாவை விடு, சூர்யா சார் ஒரு ஆம்பளை, இப்படி ஒரு பொண்ணுக்காக இவ்ளோ இறங்கி வரணுமா என்ன? என்ன கன்றாவியோ, இதெல்லாம் முகத்துக்கு நேரா சொல்ல முடியாம நாம இத தினம் தினம் பாக்கணும்னு நம்ம தலையில எழுதி வச்சிருக்கு பாரு. சார் நீங்க முதல்ல அடிச்சிட்டு போங்க சார். இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல சார், வாங்க அடிச்சிட்டு போங்க. வாங்க சார். என்ன புஷ்பா, சூர்யா சார் அனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள அவரை ஒரு வழி பண்ணிடுவீங்க போல இருக்கே. இப்படி நமக்கு ஒரு ஆள் வந்தா நல்லா தான் இருக்கும். இப்பதான் பால் வாங்கிட்டு வந்தாரு, அதுக்குள்ள வந்து தண்ணி எடுக்கிறாரு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் விவரம் வேணும். நம்ம புஷ்பா விவரம் நமக்கு வந்துருமா? சூர்யா சார் மாதிரி எல்லா ஆம்பளைங்களும் இப்படி அடிமை மாதிரி காலனிக்கு வர சம்மதிப்பாங்களா என்ன? நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நான் சூர்யா பிரகாஷ். எஸ் எஸ், நான் இங்க வந்தது நான் பண்ண பெரிய தப்பு. நான் உங்க பொண்ணை உண்மையா விரும்பினேன். அதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சுதான் நிரூபிக்கணுமா? என் ஸ்டேட்டஸ் என்ன, என் குவாலிஃபிகேஷன் என்ன? நான் இருக்க வேண்டிய இடமே வேற. குட் பை. உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய குட் பை. நீங்க அனுவுக்கு வேற மாப்பிள்ளைய பாத்துக்கங்க. சார் 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 என்ன சார்? போகாதீங்க சார். சூர்யா சார், சூர்யா சார் என்னை விட்டு போயிடாதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டு போயிடாதீங்க சார். மா அனு, என்னாச்சு? யார நீ போகாதங்கிற? அம்மா, சூர்யா சார்மா. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது அனு. நீ எதையோ நினைச்சிட்டு படுத்திருக்க. அதனாலதான் அப்படியெல்லாம் கனவு வந்திருக்கு. கனவுல வந்ததெல்லாம் பழிக்கணும்னு இல்ல. நீ பயப்படாத. சூர்யா சார் அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போற ஆள் இல்ல. போய் முகத்தை கழுவிட்டு வா, வந்து டீ குடி வா. இல்லம்மா, எனக்கு என்னமோ மனசே சரியில்லம்மா. அச்சச்சோ, இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. பயப்படாம இரு. போய் முகம் கழுவு. ஆத்தா மகமாயி வரா. வாங்கம்மா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. நீ நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துருமா? அவளுக்கு என்னவோ கனவுமா, அத நினைச்சுதான் பயந்து போயிருக்கா. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாம இருக்க முடியுமா புஷ்பா? என்ன சொல்றீங்கம்மா? அனு பயப்படுறது நியாயம்னு சொல்றீங்களா? ஆத்தா இருக்கும்போது பயம் எதுக்கு புஷ்பா? நாம எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அத நம்ம இழக்கவும் தயாரா தான் இருக்கணும். இதுதான் இயற்கையோட விதி. நானும் அதை தான் சொன்னேன். அழாத மகளே, அந்த தாயை நம்பு. நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா
அது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. 1000 சோதனை வரும். எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு நீ போற பாதைய தீர்மானிச்சுட்டு ஆத்தாவை உன் மனசுல நினைச்சுக்கிட்டு அடி எடுத்து வை. உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஆத்தாவோட சன்னிதானத்துல இறக்கி வை. ஆத்தா உனக்கு துணையா இருப்பா. அவ உன்னை காப்பாத்துவா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. நல்லதுதான் நடக்கும் அனு. நீ எதை பத்தியும் ஏன் அனு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? சார்ஜ் போட மறந்துட்டாலோ? எந்திரிச்சதும் எப்பவும் எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாளே, ஒருவேளை இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? சரி, அவ வீட்டுக்கே போய் பார்க்கலாம். எங்க போயிருப்பா? சார் வாங்க, சார் வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க சார். அனு ரம்யாவை பார்க்க போறேன்னு போயிருக்கா. இப்ப வந்துருவா. நீங்க இருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். ரம்யா, சார் வாங்க சார். ஏன் அங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க சார். பரவாயில்லைங்க. அனு இருக்காளா? அனுவா? எங்க வீட்லயா? இல்லையே. இல்லையா? சார் நீங்க இங்க இருக்கும்போது அவ எதுக்கு சார் எங்க வீட்டுக்கு வர போறா? இல்ல, இங்கதான் அனு வந்தான்னு புஷ்பாமா தான் சொன்னாங்க. ரம்யாமா, அனு இங்க வரலையா? இல்லையே புஷ்பாமா, இங்க அவ வரவே இல்லையே. ஐயோ மகமாயி, அனு எங்க போனா? ரம்யாவை பார்க்க போறேன்னு தானே என்கிட்ட சொல்லிட்டு வந்தா. இங்கேயும் வரலனா எங்க போனா? ரம்யா எங்க? ரம்யா தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, அப்ப அனு எங்க தான் போனா? பதறாதீங்க, இங்கதான் காலனில இருப்பா. வாங்க தேடலாம். போ. இப்ப அனுவையும் காணுமா? சுத்தம். எவ்வளவு நேரமா அடிக்கிறாங்க இவங்க. அனு எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே, பாக்கலையே சார். சிவான, அனுவை பாத்தீங்க? இல்லையே, பார்க்கல சார். சரி, கொஞ்சம் தேடி பாருங்க. சரிங்க சார். காலனில எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன், எங்கேயுமே அனு இல்லையே. அவ மேலையும் இல்லையே. எல்லா இடமும் தேடிட்டோம், அனு எங்கேயுமே இல்ல. ஐயோ அனு, இன்னைக்கு நீ எந்திரிச்ச நேரமே சரியில்லையோ என்னவோ.
அழுதுட்டு எந்திரிக்கும் போதே நினைச்சேன் எதுவும் சரியா படலன்னு. அழுதுட்டே எந்திரிச்சாளா? என்னாச்சு? ஆமா சார், எந்திரிக்கும் போதே ஏதோ கனவுன்னு சொன்னா சார்.